மும்பையிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் மற்றொரு கப்பலுடன் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தால் எண்ணூர் பகுதியில் கடலில் கலந்த கச்சா எண்ணெய் அகற்றும் பணி இன்று 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் தகவல் கேட்கலாம். பாலாஜி, சொல்லுங்க, தற்போது எண்ணூர் பகுதியில் கடலில் மிதக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் அகற்றும் பணிகள் தற்போது என்ன நிலையில் இருக்கு, அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் சிவா. கடந்த சனிக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஈரானிலிருந்து துறைமுகத்திற்கு வந்து எரிவாயு சரக்குகளை இறக்கிவிட்டு வெளியே சென்ற, அதாவது காமராஜர் துறைமுகத்திலிருந்து வெளியே சென்ற அந்த WM மேப்பிள் அந்த கப்பலும் மும்பையிலிருந்து ஸ்பீட் டீசலை ஏற்றி வந்த காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் என்ற கப்பலும் வந்து ஒன்றோடு ஒன்று சுமார் 1.8 நாட்டிகான் மைல்களில் வந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா டான் காஞ்சிபுரத்தில் இருந்த அந்த ஸ்பீட் டீசல் வந்து கடலில் கலந்து எண்ணெய் படலமாக மாறியது. இந்த எண்ணெய் படலத்தை வந்து கடந்த 6 நாட்களாக, அதாவது இன்றோடு 6வது நாளாக வந்து இதை வந்து சுத்தம் செய்யும் பணியில் வந்து ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த பணி வந்து இன்று காலை சுமார் 10 மணியில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வந்து கடலோர காவல்படை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், கழிவுநீர் மற்றும் குடிநீர் துறை அதிகாரிகள் மற்றும் துறைமுக அதிகாரிகள், சில தன்னார்வ தொண்டு ஊழியர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. இது வந்து முழுக்க மேனுவலாக தான் இந்த வேலைகள் நடத்தப்படுவதால் இது வந்து 6வது நாளாக இந்த பணி தொடர்ந்து வருது. காரணம், தற்பொழுது அது திடப்பொருளாக இருந்தது, திரவப்பொருளாக இருந்தது, தற்போது திடப்பொருளாக மாறினால மிகுந்த ஒரு கெட்டியான ஒரு சூழலில் இந்த டீசல் வந்து மாறி இருக்கிறது. இதன் காரணமாக உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து தற்போது இது இழந்திருக்கிறதுனால முழுக்க மேனுவலாக பகிட்டிகள் மூலமாகவே இந்த டீசலை வந்து எடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. சிவா. பாலாஜி, தற்போது 6 நாட்களாக இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கீங்க. இதில் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை இந்த மீட்பு குழுவினர் கடைபிடிச்சிட்டு வர்றாங்கன்னு சொல்லுங்கள். ஆரம்பத்தில் இந்த இடத்துல வந்து 21 பேர் தான் வந்து இந்த பணியை வந்து மேற்கொண்டாங்க. ஆனால் இதோட பாதிப்பு அதிகமாக இந்த மீட்பு பணியில் வந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து நேற்று வரை ஈடுபட்டிருந்தாங்க. தற்பொழுது உள்ள சூழலை பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக தான் தேவைப்படும். காரணம், நேற்று வந்து இந்த டீசல், அதாவது எண்ணெய் படலம் வந்து மேலும் வராத மேல் தடுப்பதற்காக ஒரு தடுப்பு மாதிரி போடப்பட்டிருந்தது. நீங்களே அந்த காட்சிகளை பார்க்கலாம். தடுப்புகளை தாண்டியும் இன்னும் வந்து அந்த எண்ணெய் படலங்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். காரணம், இன்னும் வந்து கடல் பகுதியில் இந்த எண்ணெய் படலமானது வந்த வண்ணம் தான் இருக்கிறது. அதாவது எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து இன்னும் எண்ணெய் படலங்கள் வந்து சிறிது அளவாக வந்த வண்ணம் தான் இருக்கிறது. அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்க்க முடியும். நேற்று போடப்பட்ட தடுப்புகள் வந்து நேற்றோடு முடிந்தது. தடுப்புகளை தாண்டி இருக்கக்கூடிய இந்த மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நேற்று இரவு வந்து எண்ணூர் பகுதியிலிருந்து வந்து இருக்கக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்க முடியும். இது இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் எண்ணூர், காசிமேடு, மெரினா கடற்கரை, பட்டினம்பாக்கம் உள்பட திருவான்மியூர் வரையில் இந்த படலம் வந்து பரவி இருக்கிறதா சொல்லப்படுது. திருவான்மியூர் பகுதியில் வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரை ஒதுங்கி இருக்கிறதுனால முழுக்க வந்து கடலில் இல்லாமல் கரை பகுதியில் அது ஒதுங்கி இருக்கிறது. தற்பொழுது உள்ள சூழலில் ஊழியர்கள் இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வந்து இவர்கள் வந்து முழுக்க பகிட்டிகள் மூலமாகத்தான் இந்த பணியை மேற்கொள்வாங்க. எந்த மிஷினும் வந்து இந்த பணிக்கு வந்து ஈடுபடுத்த முடியவில்லை. இதன் காரணமாக மேனுவலான வேலைகள் தான் இந்த பகுதியில் ஈடுபட்டிருக்காங்க. சிவா. பாலாஜி, இந்த கச்சா எண்ணெய் கடலில் கொட்டியிருக்கனால அந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு? மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க முடிகிறதா? அது குறித்த தகவல் இருந்தால் சொல்லுங்கள். வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் வந்து தகவல் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது வந்து வடக்கை நோக்கி காற்று வீசக்கூடுவதால் மீனவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதிர் திசையை நோக்கி தான் வந்து மீன் பிடிக்க போவாங்க. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆந்திரா நோக்கி தான் வந்து மீன் பிடிக்க போவாங்க. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன்கள் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவர்கள் பிடிக்கக்கூடிய அதிகப்படியான மீன்கள் வந்து ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய மீன்கள் தான் இருந்ததுனால பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில் இவங்க பிடிக்கக்கூடிய மீன்களை வந்து உண்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை சொல்லியிருக்கிறாங்க. காரணம், இவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்கள் வந்து இந்த பகுதி மீன்கள் கிடையாது, ஆந்திரா பகுதி, அதாவது இப்போ வடக்கு நோக்கி இந்த காற்று வீசுறதுனால இதற்கு எதிர் திசையில் தான் இவர்கள் மீன் பிடிக்க செல்வதால் இந்த பகுதியில் எந்த பாதிப்பும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர நேற்று மீன்வளத்துறை அமைச்சரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பிடிக்கப்பட்ட மீன்களை வந்து சமைத்து உண்டு, இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்கிற ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நேற்று நடத்திட்டு செஞ்சுருக்காங்க. அதனால் பொதுமக்கள் வந்து எந்த விதமான ஒரு பயமும் இன்றி மீன்களை வாங்கி சாப்பிடலான்ற மாதிரி நேற்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். சிவா.
பாலாஜி, இந்த கச்சா எண்ணெய் படலத்தை முழுமையாக அற்றுவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் பிடிக்கும்? இந்த காலதாமதத்திற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுது? அது குறித்த தகவல் இருந்தால் சொல்லுங்க. இந்த கடல் பகுதியில் இது வந்து கடல், அதாவது கரைகள் கரை ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த பகுதியை சுற்றி நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து அலைகள் மூலமாக வந்து கடல் மேலே வந்து படிஞ்சிருக்கக்கூடிய காட்சியை காண முடியும். ஆனால் இதே நீங்கள் மெரினா கடற்கரையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த பகுதியில் வந்து கரை ஒதுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கச்சா, அதாவது இந்த டீசல் வந்து 3 விதமாக வந்து தன்னுடைய இது வந்து மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து திரவ பொருளாக வந்து ஆவியாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், மற்றொன்று திடப்பொருளாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மூன்றாவது, இந்த திடப்பொருளாக மாறினது வந்து கணத்தின் காரணமாக கடலின் அடியே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அபாயகரமான ஒரு வாய்ப்பு இருக்கிறதால சொல்லப்படுகிறது. அது அந்த கணம் ஆகக்கூடிய சூழலுக்குள் இந்த மீட்பு பணியை மேற்கொண்டால் மட்டுமே அதிகப்படியான வாய்ப்பு, அதாவது பாதிப்புகள் இல்லாத வண்ணம் இந்த இது வந்து மீட்பு பணியை மேற்கொள்ளப்படும். ஒருவேளை கனப்பொருளாக மாறி இதை வந்து கடலுக்குள் செல்லுமானால் இங்கே இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல் இருக்குன்னு சொல்லலாம். காரணம், இந்த பகுதியில் வந்து ஆமைகளும் மீன் குஞ்சுகளும் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. கடலின் முகப்பகுதி என்று சொல்லக்கூடியது இந்த காசிமேடு எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி. அதன் காரணமாகவே ஆமைகள் வந்து, இது வந்து வரலாறாகவே சொல்லுவாங்க, காலகாலமாகவே ஆமைகள் வந்து அதிகப்படியாக இந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த பகுதியில் இருக்குது. அதன் காரணமாகவே சில ஆமைகள் வந்து கடந்த சில நாட்கள் இறந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம காண முடியும். இப்போ வந்து ஆமைகள் வந்து கரைக்கு வந்து முட்டைகள் இடக்கூடிய ஒரு காலகட்டம். அதன் காரணமாக ஆமைகள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரையில் விரைவில் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிவா. பாலாஜி, தங்கள் விரிவான தகவல்களுக்காக நன்றி பாலாஜி.